ஒரு பெரிய வழிகாட்டியாக இருந்தார். பல விஷயங்களில் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவெடுக்கிறதுக்கு அவர் ரொம்ப உதவிகரமாக இருப்பார். ராஜேஷ் சார்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னென்னா அவருடைய நகைச்சுவை உணர்வு. நீங்கள் அவர்கிட்ட பேசுனீங்கன்னா உங்களால் சிரிக்காமல் இருக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு நகைச்சுவை உணர்வு அவருக்கு. உண்மையிலே தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, அதாவது விஷய தானம்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்களை மெனக்கெட்டு போய் படித்து ஆராய்ச்சி பண்ணி அதை மக்களுக்கு சொல்கிறத ரொம்ப விரும்பி அந்த விஷய தானம், அந்த விஷயங்களை தானமாக தருவது, அதற்காக உழைக்கிறது. அது மாதிரி அவர் நிறைய படித்து நிறைய சின்சியர் அட்டம் பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு ஒரு தடவை என்னை தஞ்சாவூர் கூட்டு போனார். தஞ்சாவூரில் போய் அங்கே கீழே வெண்மணியில் அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து அந்த இடத்த நேரடியாக பார்த்து அதை ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பேட்டியில் அதை பேசினார். ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நான். ஸோ அப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப மெனக்கெடுக்கக்கூடிய ஒருத்தர். ஏறக்குறைய எல்லா முதல்வர்களோடையும் ஒரு நெருங்கி பழகினவர். ஆனால் அந்த எந்த ஒரு பந்தாவும் இல்லாதவர், ரொம்ப எளிமையாக பழகக்கூடியவர். ஸோ உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய பேரிழப்பு. ஒரு ஆசிரியர், நல்லாசிரியரை ஒருத்தரை நான் இழந்துட்டதாக நான் நினைக்கிறேன்.